நன்று செய்ய நினைந்தால் இன்றே சிதல் வேண்டும். நாளை வருவதை யார் அறிவாரே? மாடும் சொன்னேன் உலகீரே. ஓடும் பொருளை நம்பி உண்மை பொருளிழந்து பாடு பட்டலையாதி மானிடரே. பிறவி பெருங்கடல் நீந்துவர், பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். வள்ளுவ பெருமானே வணக்கம். அவ்வை பிராட்டியா, வரவேண்டும் வரவேண்டும், அமருங்கள். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் தாங்கள் பாடிய திருக்குறளை அரங்கேற்றம் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஓடோடியும் வந்தேன். குறள் சங்கத்தில் அரங்கேற்றமாகிவிட்டதா? தாங்கள் நகைப்பதின் காரணம் எனக்கு விளங்கவில்லையே. சங்கப்புலவர்கள் என் ஊரை கேட்டார்கள், பேரை கேட்டார்கள், நூலை கேட்க மறுத்து விட்டார்கள். அப்படியா? வள்ளுவ பெருமானே, திருக்குறள் சங்கத்தில் அரங்கேற்றமாகாவிட்டால் அது குறளுக்கு இழுக்கல்ல, தமிழுக்கு இழுக்காகும். வாருங்கள், மன்னன் பாண்டியனை கண்டு மீண்டும் சங்கத்தை கூட்டி இந்நூலை எப்படியும் கேட்க செய்வோம். அவ்வையமே, நூலை என்று பாடி முடித்தேனோ அன்றைக்கே என் கடமை முடிந்து விட்டது. இனி அரங்கேற்றுக் கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களை பொறுத்தது. அதற்காக நாம் ஏன் பதற வேண்டும்? நாம் நமக்காக செல்லவில்லை, தமிழுக்காக செல்கிறோம். புலவர்கள் மறுத்தாலும் அல்லது பாண்டியனை தடுத்தாலும் மக்களுக்காக பாடப்பட்ட குறள் மக்கள் கையில் கிடைக்க வேண்டும். அதற்காக எப்பாடுபட்டேனும் குறளை அரங்கேற்ற செய்வது என் பொறுப்பு. தாங்கள் தயவு செய்து என்னுடன் வாருங்கள், அது ஒன்றே போதும். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனுக்கு கற்றோன் சிறப்புடையது. மன்னருக்கு தந்தேயமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. வாருங்கள் போகலாம். ஆச்சார வாசலில் ஒரு கேள்வி வந்திருக்கிறார். புலவர் போல் காணப்படுகிறது. அரசரை பார்க்க வேண்டும். புலவரா? சங்கம் முடிந்து விட்டது, இப்போது அரசரை பார்க்க முடியாது என்று சொல். சங்கம் முடிந்து விட்டதாம், இப்போது அரசரை பார்க்க முடியாது. நாங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். மந்திரியார் உத்தரவு. நான் மந்திரியை பார்க்க வரவில்லை, மன்னனை பார்க்க வந்து. உள்ளே போகக்கூடாது. எங்களை தடுக்க நீ யாரப்பா? கிழவி நெல், இனி ஒரு அடி எடுத்து வைத்தாலும் ஈட்டிகள் உன்னை கொன்றுவிடும். உன் ஈட்டி உடலில் தான் பாயும், என் எழுத்தாணி உள்ளத்தில் பாயும். என்னை தடுக்காதே. அந்த கிழவி எதற்கும் போக மாட்டேன் என்கிறார். சேனாதிபதியால் கூட அவனை தடுக்க முடியவில்லை. புலவராய் இருந்தால் ஏதேனும் பரிசை கொடுத்து போக சொல். இதை மந்திரியார் கொடுக்க சொன்னார், பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு பரிசா? நான் விரும்பினேனா அல்லது உங்கள் வாசலில் தமிழை விற்க வந்தேனா? 110,000 பொன்பிரும் 100 இலை நாற்றங்கள் நாளைக்கும் நைந்துவிடும் என்று அழியாதன் பாட்டு. இது உங்கள் மந்திரியிடமே கொடு. ஏய், கதவுகளை சாத்தி சங்கிலி போடு. அவர்கள் கவித்துவம் கதவை திறந்து கொண்டு வரட்டும்.
நடத்துபவர்கள். வாரும், இந்த சங்கிலிகளை அறுத்து உள்ளே செல்வோம். முதலைவாயில் போன பிள்ளை அழைத்த தமிழ் உண்மையானால், அங்கத்தை பூம்பாவை ஆக்கிய தமிழ் உண்மையானால், தமிழ் செப்ப கதவு திறந்தது உண்மையானால், கல் மிதந்தது உண்மையானால், ஏடு எதிர்த்தது உண்மையானால், எம் இறைவன் வணங்கியது உண்மையானால், யாம் பாடும் உண்மைகளை கேட்டு சங்கிலிகள் அரட்டும். ஆர்த்தசபை 101,000 புலவர், வார்த்தை 10,000 ஊத்தமலர் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயும் உண்டென்று அறி. அவையல்லையே, வர வேண்டும். தாங்கள் வந்ததை நான் அறியவில்லையே. பாண்டிய மன்னா, உன் காவலர் வழிமறித்தனர், அமைச்சர் கதவடைத்தார். ஆனால் செந்தமிழ் வழிவிட்டது. அன்னையே, மன்னிக்க வேண்டும். தமிழ் தெய்வமாகிய தங்களுக்கா வழிமறித்தனர்? பாண்டியா, அதை பிறகு விசாரிக்கலாம். வள்ளுவரின் அரிய நூலை சங்கத்தில் கேளாமலே மறுத்து விட்டார்களாம். மீண்டும் சங்கத்தை கூட்டி அவர் நூலை கேட்க வேண்டும். பாருங்கள், போகலாம். ஆதிசிவன் பெற்றெடுத்து அகத்தியனார் பாரூட்டி போதித்த முத்தமிழ் சூழ் பொலியெங்கும் வாழியவே. சங்கம் வாழ, தமிழ் வாழ, பாண்டியனார் வாழ்க. சங்க புலவர்களே, தமிழ் மூதாட்டி ஔவையம்மையார் இங்கு வந்திருக்கிறார்கள். வள்ளுவர் குரலுக்கு அவர்களே சான்று கூறுவதாகவும் அதை சங்கம் கேட்டே ஆக வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். ஔவையாரா? உமது ஊர்? இறைவன் படைத்த இடங்கள் எல்லாம் எமது ஊர். உமது தாய் தந்தையர்? என் தாய் அவள் ஒரு மாதரசி, குமரி என்னும் பெயருடையாள். அவள் 3 கடலுக்கு அரசி, முத்தீனும் மகராசி. அவள் மலையிலே சந்தனம் பூக்கும், தரையிலே தங்கம் விளையும். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு முதலிய நதிகள் அவள் பாதத்தை வருடிக்கொண்டே ஓடும். அத்தகைய தமிழ் தாயே என் தாய். உமக்கு மட்டுமல்ல, எமக்கும் அவள் தான் தாய். அப்படி இருந்தால் சகோதர பாசத்தை காணோமே. அது இருக்கட்டும். வள்ளுவரை பற்றி உமக்கு என்ன தெரியும்? தமிழினம் நன்கு வாழவும், தமிழ் தழைக்கவும், தமிழர் வாழ்வு செழிக்கவும் அரிய நூலொன்று இவர் பாடியிருக்கிறார். ஐயா வள்ளுவரே, உமக்கு இலக்கணம் தெரியுமா? நீங்க ஜனகம் பாடுவீரா? அந்தாதி பாடுவீரா? யமகண்டம் பாடுவீரா? அரிகண்டம் அறிவீரா? உமக்கு சிலேடை வருமா? புலவர்களே, தூக்குநாங்குருவியின் கூடு பார்த்திருக்கிறீர்களா? அம்மாதிரி ஒரு கூடு உங்களால் கட்ட முடியுமா? கரையான் புற்றை போல் ஒரு புற்று உங்களால் தயாரிக்க முடியுமா? ஏன் வீண் வாதம் செய்கிறீர்கள்? உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. கற்றது கை மண்ணளவு கல்லாதுலகளவு, கற்றது கை மண்ணளவு கல்லாதுலகளவென்று உற்ற கலை மடந்து ஓடுகின்றாள், உற்ற கலை மடந்து ஓடுகின்றாள். பெரும் பந்தயம் கூற வேண்டாம், மெத்த பெரும் பந்தயம் கூற வேண்டாம். உலகில் எறும்பும் தன் கையால் என்றான், மெத்த பெரும் பந்தயம் கூற வேண்டாம். உலகில் எறும்பும் தன் கையால் என்றான். இனி வள்ளுவர் நூலை கேட்கலாமே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நூலை நாம் ஆட்சேபிக்கிறோம். இது செய்யுள் இலக்கணத்தை மீறி நிற்கின்றது. வெண்பாவானால் 4 அடி வேண்டும், ஈரடி வெண்பாவை ஏற்க முடியாது. ஆம், சங்கத்தின் விதிகளுக்கு முரண்பாடானது. இதை ஏற்கவே முடியாது.
உண்மை. சங்கம் தூயது. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளால் நிறுவப்பட்டது. குன்றம் எறிந்த குமரக் கடவுளால் அருளப்பட்டது. பொதினி வாழ் புகழ் குருவனியால் வளர்க்கப்பட்டது. நம் தமிழ் திருமொழி புனிதமானது. அதில் உங்கள் பொறாமைக்கு இடம் கிடையாது. பாண்டிய மன்னனே, தமிழ் இவர்களது தனி உரிமையா என்று கேட்கின்றேன். தமிழ் இவர்களுக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்கின்றேன். கடலும் வானும் கன்னி தமிழும் எல்லோருக்கும் பொது. மன்னனே, இந்த தன்னலம் பிடித்த புலவர்களிடம் எனக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. இதோ பொற்றாமரையை பொங்கச் செய்கின்றேன். சங்கப் பலகை வரவழைக்கின்றேன். அதில் வள்ளுவர் குரலை வைப்போம். புலவர்களுக்கெல்லாம் புலவனாகிய அந்த வெள்ளையம்பல கூத்தன் என்னதான் சொல்லுகிறான் என்று பார்ப்போம். வள்ளுவன் வாக்கு என் வாக்கு, வள்ளுவன் வாக்கு என் வாக்கு. சங்கப்புலவர்களே, பாண்டிய மன்னனே, இனியாவது வள்ளுவர் குரலை அரங்கேற்றலாம் அல்லவா? ஈசனே ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி ஆட்சேபனை என்ன இருக்கிறது? வாருங்கள். சங்கப்புலவர்களே, சங்கத்தை குறை கூற வேண்டும் என்பது என் கருத்தல். அதில் உள்ள குறைகளை போக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து. நற்கீரர், பரணர், கபிலர் முதலிய மாபெரும் புலவர்கள் அருமையாக வளர்த்த மதுரை தமிழ்ச்சங்கம் தமிழ் மக்களின் பொது இடமாக இருக்க வேண்டும். தமிழ் வளம் குறையாமல் காக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்களை சேர்த்து அதை மக்கள் கையில் கொடுக்க வேண்டும். இதுதான் எனது ஆசை. இன்று வள்ளுவன் தந்த வான்மறையை அரங்கேற்றுகின்றோம். இது நமது தமிழ்த்தாயின் பதக்கமாக திகழட்டும். அன்னையின் அருளை உலகிற்கு அள்ளி அள்ளி அருளட்டும். உலகினிலே தமிழ்நாடு உயர்க உயர்க, உலகினிலே தமிழர் திறம் வாங்க வாங்க, பல கலையும் தமிழகத்த பரவி வாழ்க, பாடி வைத்த திருக்குறளை பணிவோம் யாமே.
தெளிய வைக்கும் தமிழே உள்ளம் தெளிய வைக்கும் தமிழே உன் பெருமை என்ன சொல்வேன் மன்னவர் மூவர் தங்கள் மன்னவர் மூவர் தங்கள் மடியில் தவழ்ந்த செல்வம் என்னவனாவினிலே தமிழே எங்கும் நிறைந்தவளே பிள்ளை பிராயத்திலே பிள்ளை பிராயத்திலே பேசும் பருவத்திலே துள்ளும் மழலையிலே தமிழ துள்ளும் மழலையில தமிழ துயனடும் புரிந்தவளே சிங்கள தீவினில சிங்கள தீவினில சீனம் எவனத்தில சிங்கள தீவினில சீனம் எவனத்தில எங்கும் கொடி பறக்க தமிழ எங்கும் கொடி பறக்க தமிழ ஈடிலாமே மயுற்றாய் தமிழ ஈடிலாமே மயுற்றாய் பாரு ஒரு கிழவி அங்க போகுது ஆச்சு ஆச்சு என்னப்பா அங்க போகாத பேய் இருக்குது பேயா எங்கப்பா இருக்குது இந்த பாழு மண்டபத்துலதான் ஐயோ உன்னுள்ளத்திலேயே பேயை வைத்துக் கொண்டு ஊரு பேய்க்கு பயப்படுகிறாயே என்ன பேயா எங்கிட்டியா ஆமாம் பயப்பேய் பயப்பேய் ஆசிப்பேய் அறியாமை பேய் அகந்தை பேய் இத்தனை பேய்கள் சூழ்ந்த உலகத்தில் வாழும் என்னை இந்த பாழும் மண்டப பேய் என்னப்பா செய்ய போகிறது அட நான் சொல்றேன் கேட்காம போறிய உன்னை பேய் அடிச்சிடதான் போகுது பேய பேய் அடிக்குமாப்பா நமக்கு எதுக்குடா வம்பு வேண்டாம் இந்த கிழவிக்கு கால் இருந்துச்சா பாத்தியாடா நாளா ஓஹோ அட நான் பாக்கலையே திருமாலடா வாடா ஏ பேயே யார் நீ ஏன் இங்கு வந்து ஆடுகிறாய் உன் கோர ரூபத்தைக் கண்டு அஞ்சுபவள் நான் அல்ல பளிங்கு மண்டபத்தை பாழ் மண்டபமாக்கி வழிப்போக்கர்களையும் இருக்க இடமற்றவர்களையும் பயமுறுத்தி துன்புறுத்தி பழி வாங்கும் நீ யார் ஓஹோ கிட்டாத ஒருவனை காதலித்து அக்காதலை பிரிந்து கண்ணீர் வடித்து தற்கொலை செய்து கொண்டு மாண்டு மடிந்த மங்கையா நீ வெண்பாயிரகால கல்லானை வெள்ளானை கண்பார்க்க கையால் எழுதானே பெண்பாவி பெற்றாளே பெண்பாவி பெற்றாளே பெற்றாள் பிறமகைக்கு பெற்றாள்
மத்தெத்தோ மத்தெத்து ஓ நான் ஒரு ராஜகுமாரி. காதலனை இழந்தேன், உயிரையும் இழந்தேன். பேயாக மாறி பல காலம் இந்த மண்டபத்தை சுற்றி சுற்றி எழுந்தேன். கல்வி களஞ்சியமே, இன்று உங்கள் கருணையால் எனது பேயுருவம் நீங்கியது. பெண்ணே, அழகே உருவாய் அமைந்த உனக்கு இந்த பேய்க்கோலம் எப்படி ஏற்பட்டதம்மா? தாயே, மன்னவன் ஒருவன் மகளாய் பிறந்தேன், கேலங்குழலியல்வா